வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது த டிக்கெட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பீட்டர் டிங்லேஜ், அதாவது நம்ம டிரியன் லேனிஸ்டர் தான் வந்து லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு வெஸ்டர்ன் பவுண்டி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஜாக் அப்படின்ற ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் தன்னோட சிஸ்டரான லூலா அண்ட் தாத்தாவோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான். இவங்க அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க. அந்த வீட்டு மேல ஒரு டெரரான கேங் ஒன்னு அட்டாக் பண்ணுது. அந்த கேங்கோட லீடர் ஒரு லேடி, அதாவது கட் த்ரோட் பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை சொல்லுவாங்க. அந்த லேடி வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு அவங்க தாத்தாவை கொலை பண்ணிட்டு போயிடுறா. தன்னோட சிஸ்டரை காப்பாத்துறதுக்காக ஒரு திறமையான பவுண்டி என்டரா இருக்கக்கூடிய நம்ம டிரியனோட உதவியை வந்து நம்ம ஜாக் நாடுறான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு சின்ன டீம் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த டீம் மூலமா அந்த டெரர் கேங்கை இவங்க ரீச் பண்ணாங்களா, அந்த சிஸ்டரை காப்பாத்தினாங்களா, டுவர்ட்ஸ் எண்ட் யாருக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டை செட் பண்ண விதம் அப்படின்றது உண்மையிலேயே நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேக்ராப்ல ஒரு ரெஸ்கியூ மிஷன் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டிரியனோட அந்த இன்ட்ரோ அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதாவது அவன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பைனாகுலர் கன், அதை வச்சு அவன் பண்ற விஷயங்கள் அப்படின்றது எல்லாமே நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி வில்லி கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த கட்ரோட் பில்லோட கேரக்டரை பயங்கர பவர்ஃபுல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ரெஸ்கியூ மிஷன்ல பெருசா அட்வென்ச்சரஸான காட்சிகள்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நார்மலா தான் நகர்ந்துச்சு. டுவர்ட்ஸ் எண்ட் மட்டும் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றது ஓரளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி எமோஷனல் கனெக்ட் அப்படின்றதும் பெரிய லெவல்ல இல்லாத ஒரு படமா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஒரு சில எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும். மற்றபடி ஒரு நார்மலான ஃப்ளோல போகக்கூடிய ஒரு படம் தான். டைம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.